பிஹைண்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் கூட்டணி 73 இடங்களை தன்வசப்படுத்தியது. முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் தோல்வியடைந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் மாளிகைக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு சாணக்கியன் எம்பி வாழ்த்து. வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். 2026 மே 5ஆம் தேதி இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈழத்தமிழர் தொடர்பான பிரச்சனைகளில் இந்திய அரசும் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பனையூரில் கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் முக்கிய ஆலோசனை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பனையூரில் அவரது கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக கட்சி 108 இடங்களை தன்வசப்படுத்தியிருந்தது. ஆனால் பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களை தமிழக வெற்றி கழக கட்சி வென்றுள்ளதால் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களுக்கு மற்ற கட்சிகள் ஆதரவை கோர வேண்டும். இது தொடர்பில் பனையூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட அக்கட்சியினர் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற நான் பிரியவதனா யோகீஸ்வரன். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.